ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டி வந்து டியூஷன் ஃபீஸ் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா? நிஜமாவே ஒரு இமிக்ரேஷன் அட்வைசர் தேவையா? ஸோ நியூசிலாண்டுக்கு இனிஷியலாக மூவ் ஆகுறப்போ அஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுவாங்க? பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்களா? நீங்கள் சர்ச் பண்ணீங்க, எப்படி அதுக்கு அப்ரோச் பண்ணணும்? ரேசிஸ்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். கியோரா அண்ட் வெரி வார்ம் வெல்கம் டு நம்ம சேனல் தமிழ் கப்பல் இன் நியூசிலாண்ட். ஸோ இந்த பாட்காஸ்ட் செஷனோட நெக்ஸ்ட் பார்ட்டுக்கு நம்ம வந்தாச்சு. ஸோ ரொம்ப லாங்கான வீடியோ தான், அதனால் நான் மல்டிபிள் பார்ட்ஸ் போடுறேன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ அடுத்த பார்ட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இன்னும் ஃபர்தரான கொஷின்ஸ் இல்லாமல் நம்ம கண்டினியூ பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி போட்டிருந்த பார்ட்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோலேயும் இன்னும் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷன் கொஷின்ஸ்லாம் வந்து அவங்கள்ட்ட கேட்க போகிறோம். ஸோ அவங்க என்ன பதில் சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். அதுலேருந்து உங்களுக்கு ஒரு நல்ல டேக்அவே இருக்கும் அப்படிங்கிறது எங்களோட ஒரு எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ வித்தவுட் எனி ஃபர்தர் டிலே இப்போ நம்ம வந்து கேள்வி கணைகளை தொடுப்போம். இப்போ அடுத்தது ரொம்ப முக்கியமான ஒரு கொஷின். நியூசிலாண்டில் வந்து ரீசெண்டாக, அதாவது இந்த வருஷம் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட் விசா அப்ளிகேஷன்ஸ் வந்து ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு நிறைய இடத்துல பார்க்குறோம். நம்மள்ட்டையும் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஒரு யூனிவர்சிட்டியில் வந்து அட்மிஷன் போட்டு ஆஃபர் லெட்டரை வந்து தான் நம்ம ஸ்டூடெண்ட் விசாவே அப்ளை பண்ணியிருப்போம். ஸோ நம்ம அந்த யூனிவர்சிட்டிக்கு டியூஷன் ஃபீஸும் பே பண்ணியிருப்போம். ஆனால் எங்கள் ஸ்டூடெண்ட் விசா ரிஜெக்ட் ஆகிடுச்சுங்கிற பட்சத்தில் அந்த யூனிவர்சிட்டி வந்து டியூஷன் ஃபீஸ் நமக்கு ரீஃபண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி கேஸ் வந்து எப்படின்னா கண்டிப்பாக ரீஃபண்ட் பண்ணுவாங்க. ஆனால் 100% பண்ணுவாங்களா அப்படிங்கிறது வந்து சொல்ல முடியாது. ஏன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் காஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு சின்ன அமௌண்ட் எடுத்துப்பாங்க. இப்போ அஃப்கோர்ஸ் 50,000 அப்படின்னா மேபி அது ஒரு 2,000 3,000 பிடிக்க வாய்ப்பு இருக்குது. மற்றபடி மித்தது கொடுத்துருவாங்க. ஏன் அப்படின்னா அது வந்து யூனிவர்சிட்டியோ இல்லை உங்களோட ஃபால்ட் இல்லை, இது வந்து இமிக்ரேஷனோட டெசிஷன். அதனால் அவங்க யூனிவர்சிட்டி யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த மாதிரி திருப்பி அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா இந்த ஃபீஸையே நாங்கள் கோர்சஸ் நெக்ஸ்ட் இன்டேக்குக்கு நாங்கள் புஷ் பண்ணுறோம், நீங்கள் வந்து அதுக்கு அப்ளை பண்ணி பாருங்கள். இல்லைனா இமிக்ரேஷன் கன்சல்டன்ட் யாராவது கான்டாக்ட் கொடுத்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க, முடிஞ்ச அளவு சப்போர்ட் பண்ண பார்ப்பாங்க. அப்படி இல்லை உங்களுக்கு இல்லை எனக்கு ரிஜெக்ட் ஆகிடுச்சு, நான் இனிமேல் அந்த கண்ட்ரிக்கு வர மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டா, எனக்கு தெரிஞ்சு நாங்கள் விசாரித்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் 99% திருப்பி கொடுத்துருவாங்க ஃபுல்லாகவே. அந்த கொஞ்சம் ஃபீஸ் வந்து பிடிச்சிப்பாங்க. அது எல்லாமே வந்து உங்களுக்கு அட்மிஷன் லெட்டர்லேயே போட்டிருக்கும் ரீஃபண்ட் எவ்வளோ பண்ணுவாங்க என்னன்னு. அப்படி உங்களுக்கு போடலைன்னா நீங்கள் மெயில் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் ஐ ஹோப் ரிஜெக்ட் ஆகாமல் இருக்கும். ஆமாம், தட் இஸ் வாட் எல்லாருக்கும் அதுதான் ப்ரேயர்ஸ். ஸோ நீங்கள் இப்போ பேசுகிறப்போ ஒரு பாயிண்ட் சொன்னீங்க, இந்த மாதிரி ஒருவேளை ரிஜெக்ட் ஆகிடுச்சுன்னா அட்வைசர்ஸ் கூட யாராவது ரெஃபர் பண்ணி ஒரு அப்பீலோ இல்லைன்னா ஒரு ரீஅப்ளையோ பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. ஸோ நம்ம வீடியோஸில் ப்ரீவியஸாக சொல்லியிருக்கோம், நம்ம இமிக்ரேஷன் அட்வைசரோட ஹெல்ப் யூஸ் பண்ணி தான் நம்ம விசா அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு. நிஜமாவே ஒரு இமிக்ரேஷன் அட்வைசர் தேவையா? அதாவது அது இல்லாமல் கிடச்சிருக்கு, அது இருந்தும் கிடச்சிருக்கு. ஸோ அப்படி இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு டைரெக்டாக ஆன்சர் சொல்ல முடியாது. எங்களுக்கு என்ன அப்படின்னா ஃபஸ்ட் டைம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக கிடைக்கணும் அப்படிங்கிறதுனால we are okay to pay a bit extra to someone. ஆனால் இதே வந்து இல்லை எனக்கு எல்லாமே தெரியும், எல்லாம் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது, நான் அப்ளை பண்ணிட்டு போகிறேன் அப்படின்னா அதுவும் ஓகே தான். அட்வைசர் வச்சு தான் அப்ளை பண்ணணுங்கிறது அவசியம் இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோலையும் நான் சொல்லியிருக்கேன். பட் அதை வந்து திருப்பியும் நான் வந்து இதை ரீஇன்ஸ்டேட் பண்ணுறதுக்காக தான் உங்ககிட்டயும் கேட்டேன். ஏன்னா சில பேர் நம்ம அந்த வீடியோஸ் போட்டனால என்ன மாதிரியான இம்ப்ரெஷன் வராங்கன்னா, இவங்க வந்து அட்வர்டைசருக்கு பிராண்டிங் பண்ணுறாங்க, ப்ரமோஷன் பண்ணுறாங்க. அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் யூஸ் பண்ணோம், உங்களுக்கு ஒரு வேளை தேவைன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுறோம், அவ்வளோ மட்டும்தான் எங்களோட இன்டென்ஷனே தவிர நீங்கள் உங்கள் ஓனாக அப்ளை பண்ணுறது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கோங்க. யாரும் உங்களை வந்து அதே மாதிரி ப்ராப்ளம் ஆகுது, நீங்கள் செல்ஃபாக அப்ளை பண்ணி ப்ராப்ளம் ஆகுதுனாலும் அதுக்கப்புறமும் நீங்கள் அட்வைசர் என்கேஜ் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆக்சுவலாக ஒரு சப்ஸ்கிரைபர் கூட கேட்டிருந்தாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இங்கே ஒர்க் பண்ணுறாங்க, நான் அவங்க என்னெல்லாமோ தப்பான டாக்குமெண்ட்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுத்து சப்மிட் பண்ணி வந்து ரிஜெக்ட் ஆகிடுச்சு, விசா ரிஜெக்ட் ஆகிட்டு அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அனுப்பிச்சிருந்தாங்க இமெயிலில். பட் அந்த மாதிரி அனுப்பிச்சிருந்தாங்க. நாங்கள் அதுக்கப்புறம் எங்கள் அட்வைசர்கிட்ட கேட்டோம், இந்த மாதிரி ஒருத்தவங்க அனுப்பிச்சிருக்காங்க, உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க சொன்னாங்க, இல்லை அவங்க டாக்குமெண்ட்ஸே வந்து நிறைய விஷயங்கள் தப்பாக கொடுத்துருக்காங்க, எங்களால் ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட்டு
ஓப்பனான ஒரு கான்வர்சேஷன் தான். இதுக்கு வந்து பிஹைண்ட் த டோர்ஸுங்கிற மாதிரி எதுவுமே கிடையாது. அவங்களால முடியும்னா பண்ணுவாங்க, முடியலன்னா பண்ண முடியாதுன்னு சொல்லிடுவாங்க, அவ்வளோதான். பணத்தை வாங்கிட்டு இல்லை நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்துற மாதிரியான பீப்புளை நாங்கள் என்கேஜ் பண்ணலை. அந்த மாதிரியான பீப்புளை நாங்கள் உங்களுக்கும் ரெஃபர் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட்டு கொஷின் போகலாம். நியூசிலாண்டுக்கு ஸ்டூடெண்ட்டாக வராங்க ஒருத்தவங்க, வித் ஃபேமிலி மெம்பர்ஸ் சிங்கிளாக வராங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த 2 டைப் ஆஃப் பீப்புளுக்கும் நியூசிலாந்து வந்து சர்வைவ் ஆகிறதுக்கு அப்ராக்சிமேட்டாக எவ்வளோ அமௌண்ட் தேவைப்படும்? ஒரு $1000 மந்த் இருந்தால் ஓட்டிடலாம் ஒருத்தருக்கு. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்ட் ரெஸ்பான்ஸு. $1000 இருந்தால் வந்து நம்ம பேசிக்காக அகாமடேஷன், அப்புறமா வந்து சாப்பாடு, ஸ்டடி மோஸ்ட்டாக ஸ்டூடெண்ட்டுங்கிறதுனால நம்ம அகாமடேஷன் படிக்கிறது யூனிவர்சிட்டியோட லைப்ரரியிலே தான் இருப்போம், அங்கேயே கேஃபேல சாப்பிட்டுப்போம், எல்லாமே அப்படியே இருக்கிறதுனால $1000 இஸ் குட் இனஃப். பட் லீவில் எங்கேயாவது போகணும் அந்த மாதிரிலாம் நினச்சா ஆப்வியஸாக ஒரு 1500 2000 அந்த மாதிரி ஆகும். இது வந்து சிங்கிளுக்கு. இதே ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா யூஸ்வலாக வந்து ஷேரிங்கோ இல்லை ஒரு வீடோ அந்த மாதிரி எடுக்கிறதுனால அது வந்து மினிமம் ஒரு 2500 ஆகும் 2 பேர் இருந்தாலே. அதை தவிர நீங்கள் அப்படியே ஆட் பண்ணிட்டே போகலாம். கிட்ஸுக்கு வந்து ஸ்கூலோ இல்லைன்னா அவங்களுக்கான செலவுகள், மெடிசன்ஸ், இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணிட்டே போகலாம். ஸோ பேசிக் வந்து ஒருத்தருக்கு 1000ங்கிறது வந்து ஒரு ஆவரேஜ். இப்போ 2 பேர் இருக்கோன்னா 2500, ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா ஒரு 3000, அந்த மாதிரி ஒரு ரஃபாக நம்பர் வச்சுக்கலாம். மேக்ஸிமம் இந்த அளவு இருக்கும். ஆமாம். ஸோ நம்ம வந்து இப்போ ஸ்டூடெண்ட்டாக இங்கே வந்தோம். நான் நிறைய பேருக்கு தெரியும், நம்ம 2 பேரும் நம்மளோட வேலையை சிங்கப்பூரில் குவிட் பண்ணிட்டு தான் ஒரு பெரிய ரிஸ்க் எடுத்து இங்கே வந்தோம். ஸோ ஒருத்தரும் எவ்வளவோ ஒரு தாட் ப்ராசஸ் போட்டு எவ்வளவோ ஒரு ஆம்பிஷன் வச்சு தான் இந்த மாதிரி ஒரு கண்ட்ரிக்கு ஸ்டூடெண்ட்டாக மூவ் ஆகுறாங்க. ஸோ நியூசிலாண்டுக்கு இனிஷியலாக மூவ் ஆகுறப்போ அஸ் அ ஸ்டூடெண்ட் என்ன மாதிரியான சேலஞ்சஸ் வந்து ஒருத்தர் ஃபேஸ் பண்ணுவாங்க, அதை வந்து எப்படி ஓவர் கம் பண்ணலாம்? ஃபஸ்ட்டு திங் ரொம்ப நமக்கு இருக்கிற இஷ்யூ வந்து ஃபினான்ஸு, மணி தான் நமக்கு மைண்டில் ரொம்ப இருக்கும். பார்த்து செலவு பண்ணுமா இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா செலவாயிடுமா அந்த மாதிரிலாம் இருக்கும். ரெண்டாவது வந்து வெதருக்கு வந்து நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கோமா இல்லையாங்கிறது தெரியாது. ஏன்னா இங்கே கோல்டு வெதரும் இருக்குது, ஹாட் வெதரும் இருக்குது, அதனால் அது தெரியாது. மூணாவது வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஏன்னா நம்ம வந்து இறங்குனதும் எப்படி மூவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தெரியாது. யூனிவர்சிட்டிக்கு போகிற வரைக்கும் ஓகே, நீங்கள் ஒரு டாக்ஸி எடுத்து போயிடலாம். அதுக்கப்புறத்துலேருந்து என்ன பண்ணுவோம் அப்படிங்கிறது இந்த 3 வந்து ரொம்ப பேசிக். 4th ஒன் இஸ் ஃபுட்டு வந்து அட்லீஸ்ட் நாங்கள் வரப்போவே நீங்கள் ஆப்வியஸாக ப்ரிப்பேர்டாக வருவீங்க. அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு பேசிக் திங்ஸ் எடுத்துகிட்டு தான் வருவோம். ஸோ அதனால் அந்த ஒரு வீக், ஸோ இந்த 4 தான் மெயின் சேலஞ்சஸ். இதை எப்படி ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, பேசிக்கான நெட்வொர்க் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஃபேஸ்புக்லேயோ லிங்க்டின்னோ எதுலேயோ காண்டாக்ட் பண்ணி பேசிட்டிங்கன்னா நீங்கள் அட்லீஸ்ட் வரப்போ ஒரு காண்டாக்ட்னு ஒன்று இருக்கும். அதுவே வந்து சால்வ் ஆல் தீஸ் ப்ராப்ளம்ஸ். ஃபினான்ஸாக இருக்கட்டும், இதுவாக இருக்கட்டும், இங்கே ஆக்சுவலாக ஹெல்ப்ஃபுல்லாக தான் இருப்பாங்க. எங்கேயுமே நீங்கள் தெரியாமல் ஐயோ இங்கே ஒரு $500 விட்டேனே அப்படிங்கிறது இருக்காது. உங்களுக்கு ஒரு காண்டாக்ட் இருந்தால் நீங்கள் கேட்டுட்டு செய்யலாம் எல்லாமே. ஸோ அது வந்து இட் வில் சால்வ் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ். ரெண்டாவது வந்து ஹெல்ப்பு கேட்கறதுக்கு தயவுசெய்து தயங்காதீங்க. அதுதான் வந்து இங்கே வெரி வெரி இம்பார்ட்டன்ட். யூனிவர்சிட்டியில் யார் நடந்து போகிறவங்க கூட ஹெல்ப் கேட்டாலுமே க்ளீனாக பண்ணுவாங்க. எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு சொல்லுவாங்க, சம்டைம்ஸ் கூப்பிட்டு போயே காட்டுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது ஹெல்ப்பு கேட்குறதுக்கு வந்து ரொம்ப யோசிக்க வேண்டாம். இங்கே ஹெல்ப் கேட்டிங்கன்னா எல்லாமே வந்து ஓரளவு கிடைக்கும். ஸோ இது 2 வந்து நீங்கள் மைண்டில் வச்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் இந்த 4 சேலஞ்சை ஈஸியாக அவாய்ட் பண்ணிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டூடெண்ட்டுக்குன்னு ஏதாவது அலோவன்சஸ் இல்லை டிஸ்கவுண்ட்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நியூசிலாண்டில் இருந்ததா நீங்கள் படிக்கிறப்போ? பஸ் பாஸ் கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ரெகுலர் நம்ம ஏடி கார்டு தான், அதுலேயே வந்து டிஸ்கவுண்டடாக இருக்கும் உங்களோட ட்ராவலில். பஸ் டிஸ்கவுண்ட்டு, அது இல்லாமல் சில இடத்துல ஃபுட் டிஸ்கவுண்ட்ஸும் இருக்கும். யூனிவர்சிட்டி சுற்றி இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸு இதிலெல்லாம் வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது. ஸ்டூடெண்ட் கார்டு காமிச்சிங்கன்னா டிஸ்கவுண்ட் தருவாங்க. இது இல்லாமல் ஃபியூவல், ஒருவேளை நீங்கள் கார் வச்சுருக்கீங்க, கார் வாங்கிடுறீங்க அப்படின்னா ஃபியூவல் டிஸ்கவுண்ட்ஸும் உண்டு. ஸோ இது எல்லாமே வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ். இது இல்லாமல் யூனிவர்சிட்டிக்குள்ளே ஜிம் ஆக்சஸ்ஸு, அந்த மாதிரி யூனிவர்சிட்டி ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே வந்து டிஸ்கவுண்டட் ரேட்ஸ். லைப்ரரி ஃப்ரீ, லைப்ரரியில் இன்டர்நெட் ஆக்சஸ் இல்லை சம் புக்ஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து ஃப்ரீ. இது இல்லாமல் வெளியில் டூரிஸ்ட் ஸ்பாட்ஸ் போகிறீங்க அப்படின்னா அங்கேயுமே வந்து ஸ்டூடெண்ட் டிஸ்கவுண்ட்ஸ் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து அவைல் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நீங்கள் அந்த ஒரு சில இந்த கம்யூனிட்டிஸ்லாம் மீட்டிங்ஸ்லாம் போவீங்கல்ல, அங்கே கூட
இது இருந்தது இல்லை, ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து ஃப்ரீ, ஆமாம் லைக் இன்ஜினியரிங் நியூசிலாண்ட். ஆமாம் அந்த மாதிரி ஆர்கனைசேஷன்ஸ் நடத்துகிற ஈவெண்ட்ஸு அதுக்குள்ள எல்லாமே வந்து ஃபுட்டு ஃப்ரீ, நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸ் தான் அது எல்லாமே. நிறைய நெட்வொர்க்கிங் ஆப்ஷன்ஸ் இருக்கு. நீங்க அதை நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா நீங்க நிறைய பேரை மீட் பண்ணி கான்டாக்ட்ஸ் கெயின் பண்ணி அது மூலயமா உங்களுக்கு ஒரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. நான் சொன்ன மாதிரி இன்ஜினியரிங் நியூசிலாண்டில் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ஆமாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து மெம்பர்ஷிப் ஃப்ரீ. அது இல்லாமல் அவங்க ஈவெண்ட்ஸ் எல்லாமே வந்து நெட்வொர்க்கிங் எல்லாமே வந்து ஃப்ரீ தான். ஆக்சஸ் பே பண்ணி நீங்கள் உள்ளே போகணுன்னு அவசியம் இல்லை. மெம்பராக இருந்தால் நீங்கள் பாட்டில் உள்ளே போகலாம், யாரை வேணால் மீட் பண்ணலாம். அண்ட் ஆப்வியஸாக அது அந்த ஈவெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். அடுத்த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட்டான கொஷின், ஸ்டூடெண்ட்டாக வரவங்க எல்லாருமே வந்து பார்ட் டைம் ஜாப்ஸை வந்து சர்ச் பண்ணுறதுக்கு கீனாக இருப்பாங்க. ஏன்னா ஓரளவுக்கு கொஞ்சம் இன்கம் வந்தால் செலவுகளை வந்து மேனேஜ் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால. பார்ட் டைம் ஜாப்ஸ் வந்து நீங்கள் பார்த்தீங்களா, நீங்கள் சர்ச் பண்ணீங்க, எப்படி அதுக்கு அப்ரோச் பண்ணணும்? ஸோ பார்ட் டைம் ஜாப் அப்படிங்கிறது வந்து இங்கே ரொம்ப காமன். அது எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்குமே அலவுட் டு டூ. அண்ட் இதுக்கு வந்து ஆக்லாண்டை பொறுத்த வரைக்கும் யூனிவர்சிட்டியில் ஃபஸ்ட்டு கேளுங்க. இதுதான் நான் வந்து எல்லாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ணுவேன். யூனிவர்சிட்டி ஜாப்ஸே ஏதாவது இருக்கா அப்படின்னு கேளுங்க. ஏன்னா அதுலேயே வந்து வாலண்டியரிங் இருக்குது, அதுலேயே வந்து இந்த லைப்ரரியில் ஒர்க் பண்ணுறது, ப்ரொஃபஸர்ஸுக்கு வந்து ரிசர்ச் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி யூனிவர்சிட்டிக்குள்ளே இருக்கிற பார்ட் டைம் ஜாப்ஸ். இதை ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணுங்கள். இதில் கிடச்சிது அப்படின்னா உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா யூனிவர்சிட்டிக்குள்ளேயே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வெளியில் போய் இது பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதனால் உள்ளே தேடுங்க. அப்படி இல்லை வெளியில் தேடணும் அப்படின்னா SJSன்னு சொல்லி ஸ்டூடெண்ட் ஜாப் சர்ச் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. கிட்டத்தட்ட 500 ஜாப்ஸ் அந்த மாதிரி இருக்கும். அதில் வந்து நீங்கள் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணிட்டு, ரெஸ்யூம்னா நீங்கள் ப்ராப்பர் ப்ரொஃபஷ்னல் ரெஸ்யூம், இங்கே படிக்கிறேன், எனக்கு இந்த பார்ட் டைம் ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜாயின் பண்ணலாம். அண்டு இதுவுமே அட்வான்டேஜ் தான். பிகாஸ் சில ரீட்டைல் கடையிலலாம் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா நிறையா பீப்புள் மீட் பண்ணுவீங்க, நிறையா நெட்வொர்க்கான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ அதனால் இதுலேயுமே நிறையா ஜாப்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டூடெண்ட் ஜாப் சர்ச் அப்படின்னு கூகுளில் பண்ணிங்கனாலே யூ கேன் செலக்ட். ஆக்லாண்ட் போயிட்டு நீங்கள் எந்த மாதிரி ஜாப்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணலாம். உங்களுக்கு அலவுடு வந்து 20 hours தான் யூஸ்வலாக ஃபாரின்லேருந்து வர எல்லாருக்குமே. ஸோ வந்து 20 hours செட் பண்ணிட்டீங்கன்னா 20 ஹவர்ஸ்க்கு ஜாப் போஸ்டிங் போட்டிருப்பாங்க. சில பேர்லாம் 5 hours போட்டிருப்பாங்க பர் வீக்கு. ஸோ நீங்கள் எப்படி வேணுமோ உங்கள் ஃப்ளெக்சிபிலிட்டிக்கு தகுந்தாப்புல நீங்கள் செலக்ட் பண்ணி அதுக்கு அப்ளை பண்ணலாம். அண்ட் அதுலேயுமே வந்து இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் மேலே ஜாப் கீழே ஜாப் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ஏன்னா இந்த கண்ட்ரியோட மைண்ட் செட்டே அப்படி தான், எல்லோரும் எல்லா வேலையும் பார்க்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ அதனால் எந்த ஜாப் வேணால் அப்ளை பண்ணி நீங்கள் பார்ட் டைம் போகலாம். எல்லாருமே வந்து மினிமம் வேஜ் பே பண்ணுவாங்க. இங்கே யாருமே வந்து ஏமாற்ற மாட்டாங்க, மினிமம் வேஜ் தான் பே பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் வந்து நீங்கள் படித்தப்போ யூனிவர்சிட்டிக்குள்ளேயோ இல்லை யூனிவர்சிட்டி வெளியிலோ ரேசிசம் அதெல்லாம் ஏதாவது நீங்கள் ஃபேஸ் பண்ணீங்களா? ரேசிஸ்ட் அட்டாக்ஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் ஏதாவது ஃபேஸ் பண்ணீங்களா? நியூசிலாண்டை பொறுத்த வரைக்கும் நான் இன்னி வரைக்கும் எதுவும் ஃபேஸ் பண்ணதில்லை. ஆஸ் அ பர்சனலாகவும் சரி ஸ்டூடெண்ட்டாகவும் சரி. ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே எல்லா பீப்புளும் இருப்பாங்க. அதனால ஆமாம், ஸோ அதனால் ஆக்லாண்ட் வந்து ரொம்ப மல்டி ரேஷியலாக தான் இருக்கும். எல்லா ரேஸ்லேருந்து இருக்கிற எல்லா நேஷ்னாலிட்டியில் இருக்கிற மக்களும் வந்து இங்கே இருக்காங்க. ஆமாம். அண்ட் நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக ஜாயின் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா எக்ஸ்பேர்ட்ஸோடு தான் நீங்கள் இருப்பீங்க. அக்காமடேஷனாக இருக்கட்டும், இல்லை கிளாஸ் ரூமாக இருக்கட்டும். ஸோ அதனால் பெருசாக ரேசிசம் அப்படிங்கிறது இங்கே தெரியாது. அண்ட் உங்கள் பக்கத்தில் வந்து யாரும் அந்த மாதிரி சொல்ல மாட்டாங்க. ஸோ இது வரைக்கும் சொன்னதில்லை எனக்கும். ஓகே, அடுத்த கொஷின் என்ன அப்படின்னா, நியூசிலாண்டில் ஸ்டூடெண்ட் சப்போர்ட் குரூப்ஸ்னு ஏதாவது இருக்கா? உங்கள் யூனிவர்சிட்டிக்குள்ளேயும் சரி இல்லை யூனிவர்சிட்டிக்கு வெளியிலேயும் ஸ்டூடெண்ட்டுக்கு ரிலேட்டடான அந்த மென்டல் ஹெல்த்துக்கான சப்போர்ட்டோ இல்லைனா இன்கேஸ் தே வாண்ட் சம் அசிஸ்டன்ஸ், ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ், அந்த மாதிரியான விஷயங்களுக்கான சப்போர்ட் ஆர்கனைசேஷன்ஸ் மாதிரி ஏதாவது இருக்கா? எல்லா யூனிவர்சிட்டிலையுமே வந்து ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் ஒன்று இருக்கும். ஸோ அவங்க தான் வந்து ஸ்டூடெண்ட்ஸுக்கு எனி சப்போர்ட் பண்ணுவாங்க. எனி அப்படின்னா லிட்ரலி எனி. எனக்கு இன்றைக்கி உடம்பு முடியல, எனக்கு சாப்பாடு வேணும்னு நீங்கள் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்பிச்சா கூட யாராவது போய் வாங்கிட்டு வந்து கொடுப்பாங்க. அந்த அளவுக்கு ஸ்டூடெண்ட் அசோசியேஷன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அண்ட் அவங்க எல்லா கைண்ட் ஆஃப் சப்போர்ட்டும் உங்களுக்கு பண்ணுவாங்க. ஸோ இஃப் யூ நீட் ரியலி, எனக்கு யாருமே இல்லைன்னு தோணுன்னா தே ஆர் த ஒன் டு ஹெல்ப். இது எல்லாமே உங்களுக்கு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் கிடைக்கும் போதே ஓரியன்டேஷன்லேயே உங்களுக்கு சொல்லிடுவாங்க. பட் இருந்தாலும் முன்னாடியே தெரியணுங்கிறதுனால நான் சொல்கிறேன், ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இருக்குது. இது இல்லாமல் உங்களுக்கு ஹெல்ப் வேணும் அப்படின்னா ஆர்கனைசேஷன் சொன்ன மாதிரி ஆர்கனைசேஷன் குரூப்ஸ் இருக்காங்க.
இப்போ நான் இன்ஜினியரிங் நியூசிலாண்டில் வந்து சிஜி அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் இருக்குது, SIGIன்னு. அவங்க வந்து தே பர்டிகுலர்லி ஹெல்ப் இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸு. ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் ஆல்வேஸ் ஸ்டூடெண்ட் அசோசியேஷன் இந்த யூனிவர்சிட்டி யூ காட் அட்மிட்டட். இப்போ நெக்ஸ்ட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷனுக்கு வருவோம். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக படித்து முடித்ததுக்கப்புறம் எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு வேலை கிடைச்சது?